இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடைசியாக பேசுகிறேன். இப்போ வந்து மார்கன் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. 25th டே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இன்றைக்கி தேட்டரில். முதல்ல தேங்க்யூ. சக்தி திருமணோட ப்ரமோஷன் ஆரம்பிக்கும் போது அது உங்கள் கையால் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். வழக்கமாக ஒலிம்பிக் போட்டிலாம் நடக்கும்போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தர் மேடையில் வச்சு தீப்பந்தம் ஒன்று ஏற்றலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். யாரும் மேலே வர போகிறீங்க சார்? கொஞ்சம் யார் வரீங்களா சார்? கையல் சார், கையல் சார், நீ வாங்க சார். தம்பி இம்தியாஸ், இம்தியாஸ் கன் இங்கே இருக்கு, கன்னுங்கப்பா. இந்த புல்லட் போட்டாச்சா? போடுங்க. சுட போகிறீங்க சார் நீங்கள்? ஆக்சுவலாக அதான் சார், ஜென்ரல் ஒரிஜினல் தான். சுட போகிறீங்க நீங்கள், ஓகே சார்? இல்லை சார், போய் சார் அன்பாக ஷூட் பண்ணணும் சார். சார் ஆடியன்ஸை நோக்கி அன்பாக ஷூட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உண்மையான கன் தான், தோட்டா மட்டும் வராது, ஃபயர் வரும். கொஞ்சம் கவனம் பாருங்க சார், ஓகேவா? இது வந்து ஸோ இது சக்தி திருமண் ப்ரொமோஷனை வந்து நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறீங்க சார். இது மைய கருத்து அதான். சக்தி திருமண் ப்ரொமோஷன் வந்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்களாம் சேர்ந்து உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் சார் வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க. அவர் சார் நீங்களும் கை பிடிச்சிக்கங்க சார். சார் அவரை சொல்கிறீங்களா? வேணாம் பேசாமல். யார் பேசினார்? சரிங்க சார், அவரை நோக்கி சொல்லலாம், இல்லை கேமரா பார்த்து சொல்லலாம் சார் நீங்கள். ஸோ ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் சார். ஆக்ஷன்னா பிரபு தான் சொல்லணும். பிரபு 2 வார்த்தை வாங்க. ஆக்ஷன் சொல்கிறாரு டைரக்டர், ஆக்ஷன் சொல்கிறார். மேலே வந்து சொல்லுங்க. வாங்க வாங்க பிரபு, மேலே வாங்க. ஆக்ஷன் சார். இல்லை நல்ல வார்த்தை சொல்ல சொன்னீங்கல்ல. சக்தி திருமகன் பெரிய வெற்றி பெறணும், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட 25வது படம் பெரிய வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள் சார். எல்லா நிகழ்ச்சிகளையும் பூங்குத்து கொடுத்து வரவேற்பாங்க இல்லையா? நாங்கள் வந்து யார் வந்தாலுமே சுட்டு தான் வரவேற்பு வரோம். நீங்கள் யார் வந்தாலும் சார் அங்கே வச்சிடலாம், ஆடியன்ஸ் நோக்கி வச்சிடலாம் சார். கொஞ்சம் பேக்கில் வரும் சார், ஆனால் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. லைட்டாக இருக்கலாம் சார், நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி சார். ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபஸ்ட் ஆளாக வந்து நிற்பேன். ரெடி சார், ரெடி. அருண் பிரபு பக்கத்தில் வாங்க. நீங்கள் பக்கத்தில் வாங்க சார். கொஞ்சம் காதை பொத்திக்கிங்க சார், ஒரு காதில். உங்களுக்கு பெருசாக ஒன்றாவது, மேபி ஹீரோயின் சைடில் அஃபெக்ட் ஆகலாம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போடுங்க. ரெடி சார். சார் கண்ணை முடிக்குங்க சார் பார்த்து. சரி சார், சரி சார், சரி. இந்த கண்ணை மூடிக்குங்க. நானும் பொத்திக்கிட்டுமா சார்? சுடுங்க சார், கேமராவை நோக்கி. ரெடி, கண்ணை முடிக்குங்க சார், கண்ணை முடிக்குங்க. ரெடி, ரெடி, கண்ணை முடிங்க. கன்னு புல்லட் இங்கே வந்துருக்கு சார். இப்போ படம் ஹிட்டுன்னு நினைக்கிறேன். பிரபு சார் சொல்கிறாங்க, புல்லட் இங்கே வந்துருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார், தேங்க். தெரியல சார் எனக்கு. தேங்க்யூ. நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். எனக்கு சக்தி திருமகனில் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அருண் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறமா சக்தி திருமகனில் எனக்கு ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் எனக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆரம்பமே இவ்வளோ களைக்கட்டது, இவ்வளோ கன் ஷாட்டோடு ஆரம்பிக்கிறதுனால எவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு படம்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் சினிமாவுடைய விடாக்கொண்டன், அப்புறம் கொடாக்கொண்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திரு விஜயாண்டனி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடுத்த பிறகு அடுத்த வாழ்த்துக்கள் வந்து மார்கன் அப்படின்ற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நேற்று ஹைதராபாத்தில் வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன் திரு சுரேஷ் பாபு சார் வந்திருந்தார். அவர் வந்து தெலுங்கில் எவ்வளோ பெரிய வெற்றின்னு பேசியிருந்தார். தமிழ்லையும் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றிக்கு காரணமான அந்த மார்கன் படக்குழுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். இந்த நேரத்தில் அஜய் திஷானை மேடைக்கு வர வைக்கலாம். அஜய் திஷான் ஒரு சாலிடான டெபு பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லோரும்
பத்திரிகை நண்பர்களிடம் ஒரு வாழ்த்து சொல்லணும். சரி. கம் அஜய், கம் ப்ளீஸ் இட். அஜய் இஸ் மேட் அ சாலிட் டெபோ. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நான் ரிவ்யூ பார்க்கும்போது அஜயனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி பல பேர் பாராட்டி பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு. அந்த ஹீரோ அறிமுகம் வார்த்தை காரணமான விஜய் ஆண்டனி சாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய சிஸ்டருடைய பையனாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்து அது பிறகு அந்த கேரக்டரில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அந்த டீம் வந்து மிகச்சிறப்பாக ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஹீரோவாக நம்மளுக்கு வந்திருக்காரு. அஜய்க்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. டெபு படமே வெற்றி அடைகிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு 4-5 படம் வெற்றிக்கு பிறகு தான் ஒரு வெற்றியே சுவைப்பாங்க. ஆனால் அஜய் இன்னைக்கு முதல் படத்திலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள் அஜய். கங்க்ராட்ஸ் டு யூ. கங்க்ராட்ஸ். அண்ட் விஜயானி சார் பற்றி சொல்லவே வேணாம். தொடர்ந்து அவருக்கு வந்து நான் வந்து பல மேடைகளில் அவரை பற்றி பேசும்போது ஒரு விதத்தை தான் சொல்லியிருக்கேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனாலே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிறுவனமாக அவருடைய ஒரு படங்கள் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கிரிட்டிக்கலாக அப்ரிசியேஷன் இல்லைனாலும் வணிக ரீதியில் மாபெரும் வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து விஜயானி சார். சில படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடையும், சில படம் கிரிட்டிக்கலாக பெரிய லெவலில் பேசப்படாமல் இருக்கும். ஆனால் எல்லா படங்களுமே வணிக ரீதியில் வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியை எப்படி சாத்தியம் பண்ணணும் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து விஜயானி சார்கிட்ட இருக்குது. நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். சார், உங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசருக்கு அந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் அது தெரியுது. உங்கள் ஒவ்வொரு படத்தையும் வணிக ரீதியில் எப்படி வெற்றி அடைய வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பேஷனேட்டாக அவர் படத்தை பண்ணுவார். அவருடைய படம் பண்ணும்போது தமிழ் சினிமாலே முதல் முறையாக ஒரு க்ளவுட் மூலமாக எல்லா கண்டென்ட்டும் வந்து ஷூட்டிங் அப்போயே மேலே க்ளவுடில் போயிட்டு அந்த க்ளவுட்லேருந்து அந்த கண்டென்ட் அவங்க டவுன்லோட் பண்ணி உடனே வந்து எடிட்டிங் பண்ணுறதும், அதுக்கு வந்து அடுத்த கட்டமாக எடிட்டிங் முடிஞ்சவொடனே டப்பிங் ஒரு குழு பண்ணிகிட்டு இருக்கிறதும், அடுத்த கட்டமாக அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கிறதும், சேம் டைம் வந்து சிஜி இருந்தனா சிஜியும் பண்ணுறதும், அது எல்லாமே சவுண்ட் மிக்சிங் பண்ணி கண்டென்ட்டை வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக காமிச்சார்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஃபைனல் காப்பி பார்க்குற மாதிரியே இருக்கும். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கட்டுன்னு நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு காமிக்கணும்னு போனோம்னா படம் முழுமையே அடைஞ்சிருக்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, சவுண்ட் மிக்சிங் ப்ராப்பராக இருக்காது. அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெரிய இம்பாக்டே வராது. ஆனால் விஜயானி சாருக்கு தெரியும் எப்படி என் படத்தை போட்டு காமிக்கணும், அந்த படத்தை நான் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறனோ அதை பார்த்த உடனே அது சேட்டலைட் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, ஹிந்தி டப்பிங்காக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தேட்டருக்குள்ளோ இல்லை ஆந்திரா தெலுங்கானா தேட்டருக்குள்ளோ உடனே வாங்கணும்னு நினைக்கணும். அப்படி வாங்க வைக்கிற அந்த சூத்திரமும் திறமையும் அதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் அந்த குவாலிஃபிகேஷனும் அதனுடைய கம்ப்ளீட் ஒருங்கிணைக்கிற திறமையும் விஜயனி சார்ட்ட இருக்குது. அந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு படத்தையும் பெரிய வெற்றி படங்களாக பெரிய பெரிய வெற்றி படங்களாக மாற்றிட்டே இருக்காரு. அந்த வகையில் மார்கன் மிகப்பெரிய வெற்றி. இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன் எல்லா ரைட்ஸுமே இப்போ தியேட்டர்கள் ரைட்ஸ் தவிர எல்லாத்தையும் வித்துட்டார். தமிழ்நாடு தியேட்டர்கள் தவிர இது எல்லாம் வித்துட்டார். தமிழ்நாடு தியேட்டர்கள் பெரிய அமௌண்ட் கேட்டுட்ருக்காரு. அந்த கன் ஷாட் மாதிரியே எப்படி வந்து இன்றைக்கி சூப்பர் டூப்பராக ஃபயர் பண்ணாரோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்டும் முடிஞ்சிச்சுன்னா ஹாப்பியாக அடுத்தது உடனே லாயர் படத்தோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவார். அதை கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ சூப்பராக தன்னுடைய படங்களுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய படைப்புகளையும் சூப்பராக கொண்டு வந்துட்டு இருக்க விஜயானி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் மாதிரி எவ்வளோ சூப்பராக பத்திரிகையாளருக்கு முன்னாடி இந்த ஒரு பிறந்தநாள் விழா நடக்குதோ அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளும் மிக சூப்பராக அமையணும். அடுத்தடுத்த கட்டம் அவருடைய படங்களுடைய வெற்றி அமையணும். அது மாதிரி அமையறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுன்ற நம்பிக்கை இருக்குது. நான் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். அருண் பிரபு நம்மெல்லாம் பார்த்து கொண்டாடின ஒரு இயக்குனர், அருவி, வாழ் அப்படின்ற படங்களை கொடுத்து ஒரு மிக சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர். அவருடைய ஒரு வணிக ரீதியில் ஒரு பார்வை இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் படம், ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படம், ஆனால் ஒரு கமர்ஷியலான படம், ஒரு முழுமையான கமர்ஷியல் படம். பார்த்தவொடனே நானே ஆச்சரியப்பட்டேன், அருண் பிரபு இப்படிப்பட்ட படம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா நாம் வந்து அவரை நினைப்போம் அவர் வாழ்வியலோட யதார்த்தத்தோட ஒரு படைப்பு கொடுப்பாருன்னு. ஆனால் யதார்த்தத்தோட ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க முடியுமா? சக்தி திருமகனில் அருண் பிரபு கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வரப்போகுது. அண்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் முடிவடையும் போது எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. விஜயானி சார் ஆசைப்படுறதே என்னென்னா, நான் அடுத்த கட்டம் என்னுடைய பிஸ்னஸ் மிக பெருசாக பண்ணணும். ஒரு பிச்சைக்காரன் வந்து 50 கோடி பண்ண மாதிரி இந்த படம் 50 கோடி பண்ணணும், அடுத்து நான் 100 கோடி பண்ணணும்னு ஆசையெல்லாம் அவருடைய ட்ரீம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கனவுகளுக்கு ஒரு அடித்தளத்தை கண்டிப்பாக சக்தி திருமகன் அமைச்சு தரும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டைட்டில் தான் சக்தி திருமகன். அதே மாதிரி படமும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்தி இந்த படத்தில் அறிமுகமாக வராங்க. திருப்தி, ஆல் தி பெஸ்ட் யூ.
congratulations and wishing you a wonderful debut and great success and great career in Indian cinema. Because அவங்க தமிழ் நடிகை கிடையாது, அவங்க மராட்டி நார்த் இந்தியாவில் நடிச்சிட்டு இருக்காங்க, தெலுங்கில் நடிக்கிறாங்க. அதனால் இந்தியன் சினிமா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் நேதா சார், உங்களுடைய பாடல் 100வது பாடலுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் விஜயநேசானுடைய பாடல்களில் நீங்களும் உங்களுடைய லிரிக்கோட சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்கீங்க. அந்த பாட்டில் மாறுதோ அப்படின்றதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னராக சக்தி திருமகன் வரப்போது. அதனுடைய அறிமுக விழா இன்றைக்கி பண்ணணும்னு, அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டது. எல்லோரும் நீங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ரேகா, கிரேட் ஷோ அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் முதல்ல விஜயானந்தி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அப்புறம் இது 25வது திரைப்படம் சாருக்கு. டபுள்ஸ்ன்னு போட்ட மாதிரி சாருக்கும் அது டபுள்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் அன்னைக்கு 25வது திரைப்படம்ங்கிறது. விஜயானந்தி சாரோட எனக்கு மலரும் நினைவுகள் தான் போகுது. அவர் சோலைமேடு கில் நகரில் அப்போது ஸ்டுடியோ வச்சுருந்தார். நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த டைமில் அப்போ வந்து அந்த நெஞ்சாங்குட்டியில் நீயே நிற்கிறாய் அந்த பாடல் வந்து பயங்கரமாக பிரபலமாக இருந்த பாட்டு. அந்த நேரத்தில் தான் நான் சாரோட அலுவலகத்துக்கு போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ வந்து ஒரு தேர்வுலாம் ஒன்று வச்சார் எனக்கு. அந்த பாட்டையே வந்து வேறு மாதிரி எழுதி காமிங்க அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன். அப்போது அப்புறம் சரி, நல்லா மீட்டுக்குள்ளே தத்தகாரத்துக்குள்ளே எழுதுறீங்க, நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு தொடர் ஒன்றுக்கு சார் இசையமைச்சிருந்தார். நம்ம அந்த என்னை தேடி காதல் என்னும் தூது அனுப்புன்னு ஒரு பாடல், அந்த மீட்டை கொடுத்து எழுத சொன்னாங்க. அது நான் எழுதுனேன். என்னுடைய வந்து தேன்மொழிதாஸ் கவிஞர் அவங்களும் எழுதினாங்க. ஆனால் அவங்களோட வரிகள் ரொம்ப ஆழமாகவும் வீரியமாகவும் இருந்ததுனால அந்த பாட்டை அவங்க எழுதினாங்க. அதன் பிறகு சாருக்கு நான் வாய்ப்பும் தேடலை. அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு பயணத்தில் இருந்துட்டேன். சரி, நான் முதல்ல நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். பிறகு சார் நடித்த 2 படங்களில் நான் எழுதினேன். கொலை அப்படிங்கிற திரைப்படத்தில் அதில் சார் இசை இல்லை. அதன் பிறகு இப்போ ரோமியோ, அதில் இந்த சிடு அந்த பாட்டில் நல்லா இப்போ மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாரோடு நான் எழுதுகிற முதல் படம் இது. விஜய் சாருக்கு எழுதுகிற அந்த முதல் படம் ஒரு நிறைவாகவும் இருக்குது. அந்த வகையில் எனக்கும் இது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான். ஆமாம், சாருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருணோட மற்ற 2 படங்களை பற்றி நான் இங்கே பேசணும்னு நான் நினைக்கிறேன். அருவி, வாழ், அந்த 2 திரைப்படங்களுமே நம்ம கொஞ்சம் நுண்ணிய ஒரு பார்வையில் பார்க்கும்போது நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய திரைப்படங்களாக 2மே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியாக இல்லை, நம்ம சமூகமாகவும் அரசியலாகவும் நம்முடைய உளவியலும் சரியாக கட்டமையாத ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான கதை பின்னல் அந்த 2 படங்களுமே சொல்லியிருக்கும். அது அருவிலாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நாம் தப்பாக வாழ்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியும் தப்பாக சொல்கிறோமே அப்படிங்கிறது அந்த படம் தெளிவாக காமிச்சிருக்கும். வாழும் அப்படி தான், ஒரு தனி மனிதனாக, ஒரு இண்டிவிஜுவலாக இந்த சமூகத்துக்குள்ளே நம்ம எப்படி இருந்தால் இந்த சொசைட்டி கட்டமையும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாழில் பயணம் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் சரியாகலைன்னா அந்த சொசைட்டிங்கிறது சரியாகாதுங்கிறது அந்த படத்தில் ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த சொசைட்டிங்கிறது ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் தான் தனித்தனியாக இல்லை. இது ஒரு சங்கிலி, இது ஒரு கண்ணிங்கிறத கதை வாயிலாக எஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாப்புல. ரொம்ப பிடிச்ச படம் 2 படங்களுமே எனக்கு. வெறும் படமாக இல்லாமல் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் முன்னாடி கண்முன்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க, அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற ஏக்கம் பல நாள் எனக்கு இருந்திருக்கு. அந்த 2 படங்களை வச்சு, அது குறிப்பாக வாழ் வச்சு, வாழ் இன்னும் நம்ம ஒரு சமூகத்துக்குள்ளே டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டிய படம். ஆமாம், அது வரலைங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மீண்டும் போயிட்டு தான் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த நியோ பாலிட்டிக்கல்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம், இந்த படம் உறுதியாகவே அதை தான் பேசுது. எனக்கு பாட்டு எழுதும்போது எனக்கு கதையை சொன்னாப்புல. ஆமாம், இன்னும் குறிப்பாக அந்த 2வது பாடலாக வந்த அந்த வாகீசனுடைய பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகளாகவும் மெட்டாகவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதில் நம்ம தமிழ் போற்றக்கூடிய ஆளுமைகளான முருகனும் ராவணனும் வந்திருந்தாங்க வரிகளில். ஆமாம், பெரும் மகிழ்ச்சி அதில். மற்றபடி நான் எழுதின பாடலை பாடின அந்த நண்பர், அவர் பேர் அனித். ஆமாம், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் இன்னும் நிறையா, அருணுக்குள்ளே ஒரு ஆழமான, ஒரு தெளிவான, ஒரு செறிவான ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது, ஒரு விஷன் இருக்குது. அவருடைய அடுத்தடுத்த படங்களும் அதை பண்ணுவார்.
இந்த திரைப்படம் பார்த்த பிறகு நம்ம நிறைய பேசலாம். நான் ரொம்ப நுட்பமான நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படம் பேசுது. தின்சா, அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னாடி மனிதர்கள் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆமாம், நிறைய அருமையான நாம் வாழக்கூடிய இந்த நிலத்திற்கேற்ற திரைப்படங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குது. அதுதான் ஆக்கப்பூர்வமானது நான் நினைக்கிறேன். ரீஜனல் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூனிவர்சல் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன். அது நம்ம தமிழ் திரைப்படம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். கேமராமேனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக அறிமுகம் வர மேம்க்கு தமிழ் சினிமா வரவேற்கிறது. வாங்க, நிறையா பண்ணுங்கள். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து இந்த ரொம்ப ஜனரஞ்சகமான அரசியல் படங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும். சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் வந்து நமக்கு அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அதை நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அருவி, வாழ் படங்கள் வந்து நானும் ஷெல்லி, ரேமண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விஜயாண்டனி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் வந்து பல ஆண்டுகளாக ராவும் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சிது. அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு. இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.